வணக்கம். பெரம்பூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, இந்த தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பி. வெங்கடேசன் எம்ஏ போட்டியிடுகிறேன். தென்னந்தோப்பு சின்னத்திற்கு போட்டியிடுகிறேன். இன்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. பிரச்சாரம் நாம் செய்து முடித்து விட்டோம். எல்லோரும் 23ஆம் தேதி ஜனநாயக கடமையை ஆற்ற எல்லோரும் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். நாம் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு 44வது நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுவோம். பிரச்சாரம் முடிந்து விட்டது. நாம் பிரச்சாரத்தை பற்றி பேச போகிறதில்லை. இந்த அனுபவம் நமக்கு ஒரு புதிதான ஒரு அனுபவம். ஏனென்றால் எங்கள் தொகுதியில் யாரும் இதுவரை எம்எல்ஏவிற்கு போட்டி போடவில்லை. இதில் நான் என்னுடைய நகர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யாராவது ஒருவர் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கும்போது நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அதற்கு வாக்களிக்க வேண்டும். அதற்கு வாக்களித்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேற இல்லை. யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை. கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம் மக்களே. அதனால் நாம் இந்த ஒரு மாத காலமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுவிட்டு இன்றுடன் சற்று ஓய்வு எடுக்க முடிவெடுத்துள்ளோம். மக்களே, பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ அது எல்லாம் செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. 23ஆம் தேதி காலையில் எல்லோரும் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். ஆற்றி மக்களுக்கு நல்லது செய்வதற்கு இன்னும் பல தலைமுறை இளைஞர்கள் முன்வர வேண்டும். நான் ஏன் இந்த முயற்சி எடுக்கிறேன் என்றால், எம்எல்ஏன்றது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நான் ஆகிறேனோ, சட்டசபைக்கு செல்கிறேனோ இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய ஆளுமை, பெரிய விஷயம் அப்படின்னு என்று நினைத்து ஒதுங்கி விடாதீர்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை எல்லா இளைஞர்களும் முன் வர வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த நகரில் இந்த ஏரியாவில் முதலில் அசோசியேஷன் ஆரம்பித்தது நான் தான். கிருஷ்ணமூர்த்தி நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன், யூத் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பித்தது நான் தான். பல விளையாட்டு போட்டிகள் நடத்தியிருக்கிறேன். சரிங்களா? சமூக உணர்வும் சமுதாய உணர்வும் சீர்திருத்த உணர்வும் எனக்குள் அதிகம். ஆனால் சில காலங்களில் அது மறைந்து விட்டதால் அதை மறுபடியும் முன்னெடுக்க நான் முயற்சிக்கிறேன். இதை கிண்டலாகவோ கேலியாகவோ பேசுபவர்களுக்கு நான் சொல்கிறேன், இது ஒரு முயற்சி. நின்றுட்டேன், ஜெயிச்சிட்டேன், தோத்துட்டேன் மாதிரிலாம் கிண்டல் வரும். ஓகே, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் இருக்க வேண்டும். இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் மக்களே. அதனால் 23ஆம் தேதி இந்த நாள் வரைக்கும் எனது பயணம் வந்திருப்பீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய போட்டிருப்பேன். நிறைய பிரச்சாரங்கள், நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். இதெல்லாம் நம்ம இந்த 23ஆம் தேதி ஜனநாயக கடமை ஆற்ற நாம் எழுந்து ஓட்டு போட, கண்டிப்பாக ஜனநாயக கடமையை ஓட்டு போட நாம் செல்கிறோம். இதில் யார் பெரிய ஆள் சிறிய ஆள் எல்லோரும் சமம். ஜனநாயகத்திற்கு முன்னாடி டெமோக்ரஸி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லோருக்கும் உண்டு. எல்லோரும் சமம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று நினைத்து எல்லோரும் வாக்களியுங்கள். உங்களுக்கு சேவை செய்யவே நான் வருகிறேன். எனக்கு ஆதரவு அளித்து தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிங்கள். இது ஓகே. நன்றி.